இது வந்து இதுக்கு பேர் வந்து வாட்டர் டேங்க் அலாரம். வாட்டர் டேங்க் அலாரம்னு பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கில் தண்ணி ஃபுல்லாகிடுச்சுன்னா நமக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது தண்ணி விரும்பிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பஸ்ஸர் சவுண்டு கொடுக்கும், ப்ளஸ் லைட் எரியும். நம்ம போய் மோட்டரையும் ஆஃப் பண்ணிடலாம், அந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடலாம். இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஒரு 3 விதமான பெனிஃபிட் இருக்கும். ஒன்று கரண்ட் சேவிங்ஸு, ரெண்டாவது மோட்ரு போட்டுட்டுமே டேங்க் எப்படா ரொம்பும் அப்படிங்கிற ஒரு டென்ஷன், மூணாவது தண்ணி வேஸ்ட் ஆகிறது குறையும். நம்ம மோட்டரை மறந்துட்டோம்னா நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் ஜென்ரலாக. இது போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே நீங்கள் போய் மோட்டரை ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளான இது தான் இது. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சாதாரண ஒரு டிசி கரண்ட்டு தான். இது வந்து ஏசி கரண்ட்டு கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து இந்த ஃப்ளோட்டு பார்த்துட்டிங்கன்னா இது தண்ணியில் மிதக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பஸ்ஸர் சவுண்டு வந்துடும். இதனுடைய செலவும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வெறும் 600 ரூபா தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய பெனிஃபிட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஆல்ரெடி. இது எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளோ இதை வந்து நம்ம டேங்க் மேலே மாட்டிடுறோம். அந்த கீழே வாட்டர் லெவல் வந்து மேலே டச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டும் எரியும், பஸ்ஸர் சவுண்டும் வரும். இதை நம்ம பிவிசி டேங்காக இருந்ததுன்னா அந்த டேங்க் மேலேயே இதை மாட்டிடலாம். அந்த இது வந்து பெரிய ரிப்பேரும் பெருசாக அதில் வராது. வந்தாலும் ஒரு 50 ரூபா தான் ரிப்பேர் வரும். இந்த 3 ஸ்க்ரூவை தான் நம்ம பிவிசி டேங்க் வந்து டேங்க் மூடியிலே இதை டைட் பண்ணிடலாம். ஒயர் மட்டும் வீட்டுக்குள்ளே போகும். ஒரு எலிமினேட்டர் மட்டும்தான் இருக்கும். அது டிசி கரண்ட்டு தான். அது பெரிய அளவில் ஜென்ரலாக ரிப்பேருங்கிறது வாய்ப்பு இல்லை. 100% வராதுன்னு சொல்லலாம். மிஞ்சி போச்சுன்னா கூட ஒரு 50 ரூபா 60 ரூபாவில் இதை நம்ம சரி பண்ணிடலாம். இதை பார்த்துட்டிங்கன்னா இப்போ இது இப்போதைக்கு நம்ம 600 ரூபா இதுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லோரும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. இதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன், இதனுடைய பயன் சொல்லிட்டேன். இது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதை ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கனாக்கா இந்த ஃப்ளோட்டு வந்து தண்ணியில் பட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பஸ்ஸர் சவுண்டு வந்துடும். அது உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து நமக்கு ஒரு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து தண்ணி வந்து டேங்க்கில் ரொம்பிக்கிட்டு இருக்குது. தண்ணி என்ன ஆகுது, டேங்க் ஃபுல்லாக போகுது. அப்படிங்கிறப்போ அந்த வாட்டர் லெவல் வந்து அந்த பாலை போய் தள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த லைட்டும் எரியும், பஸ்ஸர் சவுண்டு வரும். அப்போ நம்ம மோட்டரையும் ஆஃப் பண்ணிடலாம், சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடலாம். மோட்ரு போடும்போது மோட்டரும் போடுறோம், இதையும் சுவிட்சையும் ஆன் பண்ணுறீங்க. இந்த பஸ்ஸர் சவுண்டு வந்ததுமே இதையும் ஆஃப் பண்ணுறீங்க, மோட்டரையும் ஆஃப் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். இதோட வேலை பார்த்திங்கன்னா 600 ரூபா தான். உங்களுக்கு தேவையான என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ் ஆகும். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் 8825958674. இதனுடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு 3 பெனிஃபிட் தான். கரண்ட் சேவிங்ஸு, வாட்டர் சேவிங்ஸு, மின்சாரம் சேவிங்ஸ். நன்றி.